இப்படி அப்பட்டமாக 21 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா கொடுத்த ஒரு தீர்ப்புக்காக நீங்க நீதிமன்றத்தினுடைய மாண்பை சிதைக்கின்ற முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஊழலை ஒழிக்க போகிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு திருட்டு கும்பல். இந்த திருட்டு கும்பலினுடைய ஊழலை இந்த ஊதி பெருக்கப்பட்ட உத்தமர் மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தில் நீதித்துறையில் இருந்து அந்த பலூனில் ஒரு ஊசியை குத்தினவர் தான் சந்திரசூட். அதை அவங்களால தாங்க முடிஞ்சதா? தாங்க முடியல. ஏற்கனவே தனியா ஆதேஷ் அகர்வாலை வச்சு மிரட்டணும்னு நினைச்சாங்க, அது நடக்கல. அதற்கு பிறகு 600 வழக்கறிஞர்களை வைத்து சந்திரசூட்டை மிரட்டணும்னு நினைச்சாங்க, அதுவும் நடக்கல. இப்ப 3வது முறையாக நீதிபதிகளை வைத்து தலைமை நீதிபதி சந்திரசூட்டை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த மிரட்டல் வெறும் கடிதத்தோட நிற்க போறதில்லை. கடந்த காலத்தில் நீதிபதி லோயாவுக்கு என்ன நடந்தது? மர்மமான முறையில் உயிரிழக்கின்றார். பாஜக காரங்க தான் எங்க அப்பா வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நாளை சந்திரசூட்டுக்கும் நடைபெறலாம் அப்படின்றதா இப்ப கடிதங்கள் மூலமா மிரட்டல் விடுத்து பாக்குறாங்களோ. பிரதமர் மோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட் திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்காங்க, எந்த கட்சிகள் பெற்றிருக்குதுங்கிற டீடைல்ஸ் தான் தெரிய வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, இதை விட ஒரு பொய்ய ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து சொல்ல முடியுமா? முதல்ல சங்கியா இருக்குன்னா வந்து நல்லா பொய் சொல்லணும். அந்த கட்சியிலேயே ஒருத்தர் வந்து பிரதமரா ஆயிருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பொய்யர். கோயபல்ஸை விட ஒரு பல மடங்கு வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு நபர் மோடி அப்படின்றது இதுல தெளிவா தெரியுது. ஆராசாவுக்கு 2Gயில் 1,76,000 கோடி மாபெரும் ஊழல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடி வாய்கிலேயே இதை பேசினாரு, சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாரு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு? அலைக்கற்றையை ஏல முறையில தான் நீங்க விடணும், 2G வழக்குக்கு பிறகு. ஆனா பிரதமர் மோடி 2023 அந்த நவம்பர் டிசம்பர்ல 143 எம்பிகளை நீக்கிவிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமா நீதிமன்ற தீர்ப்பை மீறி இந்த 5G அலைக்கற்றையை ஏர்டெல் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. 12 ஆண்டுக்கு முன்னாடியே 1,76,000 கோடி ஊழல்னா இப்ப இது எத்தனை லட்சம் கோடி? 10 லட்சம் கோடி ஊழலா இல்ல 15 லட்சம் கோடி ஊழலா? இதை பத்தி பேசணும்ல. அப்ப ஊழலை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மிக கேவலமான ஒரு கேடுகட்ட பேச்சு. இவங்க சங் பரிவார் இல்ல, இவங்க ஒரு ஊழல் பரிவார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஜெர்மனி அரசாங்கம் பேசியது, அமெரிக்க அரசு பேசியது, ஐநா பேசினாங்க, நேர்மையான விசாரணை நடக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேரா இந்த எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஒருவேளை உலக நாடுகளே காரி துப்புகிறது, ஒரு இன்ட்ரீம் ஆர்டரா இவரை பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முடிவெடுத்து விட கூடாது. அதுக்காக தான் இந்த தொடர் மிரட்டல். என்னப்பா, யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யார் பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. ப்ரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கி தான் இங்க வேலை பார்க்கறாங்க. ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப யாருக்கு ஓட்டு போடுறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ரைட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூட தோழர் கரிகாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் பாட்டர். நேற்றைக்கு ஏஎன்ஐக்கு வந்து சிறப்பு நேர்காணல் ஒன்றை வந்து பிரதமர் மோடி கொடுத்துருக்கிறார். அதில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எலக்ட்ரல் பாண்டு குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு வந்து இந்த தேர்தலில் எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்புக்கு பிறகாக கருப்பு பணம் புழக்கத்தில் வர இருக்கிறது, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருத்தப்பட போகிறீங்க அப்படின்ற ஒரு பூடகத்தையும் போட்டிருக்கிறார். இது இல்லை, உண்மையில் வருத்தத்தில் இருக்கிறது வந்து நாட்டு மக்களோ இல்லை யாருமே கிடையாது. உண்மையில் வருத்தத்தில் இருப்பவர் பிரதமர் மோடி தான். ஏன்னா எலக்ட்ரல் பாண்டு என்கின்ற சட்டப்பூர்வ ஊழல் மூலமாக லீகலாக 8,251 கோடி ரூபாய் பாஜக கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிபிஐ, இடி, ஐடி போன்ற இந்த அரசினுடைய உறுப்புகளை கூலிப்படையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கூலிப்படையாக பயன்படுத்தி ரைடு விட்டு ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவே ஒரு 100 கோடி, 150 கோடி, 50 கோடி அப்படின்னு பாஜகவிற்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நன்கொடை வழங்குறாங்க. அப்படி நன்கொடை வழங்கின பிறகு அவர்களுடைய வழக்கு ஃபர்தராக மூவ் ஆகாமல் அது வந்து கிடப்பிலேயே போடப்படுது. இப்போ இடி வந்து கிட்டத்தட்ட 4,000க்கும் மேற்பட்ட ரைடு வழக்குகள்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் எத்தனை வழக்குகளில் தண்டனைன்றத இல்லை தண்டனையை நோக்கி இவங்க நகர்த்திருக்கிறாங்க அப்படின்னா அது 0.001% தான். அப்போ இடியினுடைய நோக்கமே கூலிப்படையாக செயல்படுறது தான். பிரதமர் மோடி எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்கிறது அது அவருக்குரிய வருத்தம் தான். இப்போ இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தார் பிரதமர்?
கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு 1000 ரூபாய் 500 ரூபாயை அதுக்காக தான் நான் தடை பண்ணுறேன் அப்படின்னாரு. 50 நாள் கொடுங்க, இல்லைன்னா என்னை தூக்கில் போடுங்க, இல்லைன்னா நடு ரோட்டில் வச்சு பெட்ரோல் ஊற்றி என்னை எரிங்கன்னாரு. கருப்பு பணம் ஒழிஞ்சுதா? வெளியில் புழக்கத்தில் இருக்கிற எல்லா பணமுமே வந்துருச்சு. 99.9% வெளியில் இருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு எல்லாமே ஆர்பிஐக்கு வந்துருச்சு அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆர்பிஐ கவர்னர்கள் வந்து இந்த தகவலை வெளியிட்டாங்க. அப்போ எதற்காக இந்த கருப்பு பணம் ஒழிப்பு அப்படின்ற இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்னா, டிஜிட்டல் எக்கானமின்ற பேரில் எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து பேங்க்கில் போடணும், இவர் அள்ளி கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு பாருங்கள், பைஜூஸ் ரவீந்திரன் அந்த ஆள் வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். அந்த ஆள் மேலே இடி கேஸ் இருக்குது. எப்படி தப்பிச்சு போகிறாரு? விஜய் மல்லையா தப்பிப்பார், நீரவ் மோடி தப்பிப்பார். இப்படி பெரும்பாலானவர்கள் வந்து இந்த குஜராத் திருடர்கள் தான். குஜராத்தை சார்ந்த இந்த பனியா முதலாளிகள் தான் 10,000 கோடி 15,000 கோடின்னு பேங்க்கில் கடனை வாங்குறது, தப்பிச்சு போகிறது. இப்போ கருப்பு பண ஒழிப்பு அப்படின்றது டிமானிட்டைசேஷன் அதுக்காக கொண்டு வரப்படவில்லை அப்படின்றத இந்த பேட்டியில் பிரதமரே ஒத்துக்கிறாரு. எப்படி ஒத்துக்கிறாருன்னா, இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயை கருப்பு பணமாக வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகளிடம் பணம் ஒரு லிக்விட் அமௌண்ட்டாக கையில் இருந்துடக்கூடாது அப்படின்றதும் ஒரு முக்கிய நோக்கமாக மோடிக்கு இருந்திருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த திட்டம், அதாவது தேர்தல் நிதிப்பத்திரம் அப்படின்ற இந்த அறிவிப்பு தான் கருப்பு பணத்தையும் ஊழலையும் ஊக்குவிக்கிறதான நடவடிக்கை. இதை அன்கான்ஸ்டியூஷனல், இது செல்லாது, இதை இனி தேர்தல் பத்திரங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் நீதிபதி சந்திரசூட்டும் இதுக்கு தடை விதித்தது ரொம்ப சரியான நடவடிக்கை தானே. ஊழலை ஒழிக்கிற உத்தமராக இருந்தால் மோடி இதை வரவேற்கணுமே. ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இதனால் கருப்பு பண புழக்கம் அதிகரிச்சிருன்றாரு. எப்படி கருப்பு பண புழக்கம் வந்து அதிகரிக்கும்? எந்த நிறுவனங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க, எந்த கார்ப்பரேட் கம்பெனி எந்த அரசியல் கட்சிக்கு அதிகமாக வாரி கொட்டி இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் வெளியவே தெரியாது அப்படின்னா அதுதான் வந்து ஊழலுக்கான வழிகோல்ற முறை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி பணம் பாஜகவுக்கு போன பணத்தில் எல்லாமே உப்மா கம்பெனிகள். இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பான், நாளைக்கு உடனே பணம் கொடுப்பான். அதாவது அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பே வந்து ஒரு 20 கோடி 30 கோடி தான் இருக்கும். அதுவும் எங்கே இருக்குன்னா பேப்பரில் தான் இருக்கும். அந்த கம்பெனி எப்படா இருக்குன்னு பார்த்தா அது ஒரு உப்மா கம்பெனி தான். ஒரு போர்டு வச்சு ஒரு உடஞ்சி போன கிரில் கேட்டோட அதை கம்பெனின்னு சொல்லுவானுங்க. அப்போ பெரிய பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் தங்கள் பேரில் இன்னொரு பினாமி பேரில் ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு அந்த கம்பெனி மூலமாக பணம் கொடுக்கறது. ஒரு 3வது கம்பெனி, இப்போ ரிலையன்ஸே இதில் பணம் கொடுத்துருக்கான்ல, அந்த கம்பெனி பேர் என்ன? குவிக் சப்ளை. இப்போ அது ரிலையன்ஸ்னு யாருக்கும் தெரியாது. ஒரு டுபாக்கூர் கம்பெனி மூலமாக பணம் கொடுக்கறது. அப்போ இது பேர் என்ன? கருப்பு பணத்தை பாஜகவிற்கு கொடுத்து அதை வெள்ளையாக மாற்றிக்கொள்வது. அப்போ இந்த நடவடிக்கை தான் இதில் இருக்குது. இப்போ பிரதமர் மோடி வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறதுமா என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரல் பாண்ட் திட்டம் வந்ததுக்கு பிறகு தான் பொதுமக்களுக்கு யார் யார் எவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்குறாங்க, எந்த கட்சிகள் பெற்றிருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் தான் தெரிய வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, இதை விட ஒரு பொய்யை ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா பாஜகவை இப்போ முதல்ல சங்கியாக இருக்குன்னா வந்து நல்லா பொய் சொல்லணும். இப்போ அந்த கட்சியிலேயே ஒருத்தர் வந்து பிரதமராக ஆகியிருக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பொய்யர். கோயபல்ஸை விட ஒரு பல மடங்கு வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு நபர் மோடி அப்படின்றது இதில் தெளிவாக தெரியுது. அந்த சட்டம் அடிப்படையில் என்ன, எந்த கட்சிக்கு எந்த கம்பெனி எந்த கார்ப்பரேட் கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்றத வெளியே சொல்ல தேவையில்லை. 2014க்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கட்சிக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் வந்து வரவில் வைக்கப்படும், அது வெளிப்படைத்தன்மையோட ஆடிட் பண்ணப்படும். இந்த தகவல்கள்லாம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் பிரதமர் மோடியும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மறைந்த அருண்ஜேட்லி, அவர் தான் நிதியமைச்சராக இருந்தார், அவர் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தன்றது முழுக்க முழுக்க இந்த தகவலை வெளியவே தெரியாமல் பார்த்துக்கிறது தான் இதனுடைய ஒரு அம்சம். இந்த சட்ட திருத்தத்தில் அவங்க மிக முக்கியமாக ஒரு 4-5 விஷயங்களை வந்து செய்கிறாங்க. கம்பெனிஸ் ஆக்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குதுன்னா, 3 ஆண்டுகள் ஒரு கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்குது அப்படின்னா 3 ஆண்டுகள் அந்த கம்பெனி தொடர்ந்து செயல்பட்டு அதனுடைய நிகர லாபத்தில் 7.5% பணம் தான் தேர்தல் நிதியாக கொடுக்க முடியும். ஆனால் 100 ரூபா அவன் சம்பாதிக்கிறான், லாபம் வருதுன்னா அதில் 7.5 ரூபாய் மட்டும்தான் அவங்க பணமாக தர முடியும். ஆனால் இதில் என்ன திருத்தம் செய்கிறாங்கன்னா, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நம்பர் 1, அது 3 ஆண்டு இருக்கணும், நிகர லாபம் இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. 7.5 அப்படின்ற அந்த தடையை உடைத்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னு ஒரு திருத்தம். ரெண்டாவது, ஃபாரின்ல இருந்து இயங்குகிற கம்பெனிகள்
அவங்க இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுலேயும் திருத்தம் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருந்து யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இவங்க தான் மற்ற போராடுகின்ற அமைப்புகளையும் கம்யூனிஸ்டுகளையும் பார்த்து இவங்களுக்கு சீனாவில் இருந்து பணம் வருது, இவங்களுக்கு ரஷ்யாவில் இருந்து பணம் வருது, கிறிஸ்தவ மிஷனரிகள் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பேசுவாங்க. அடுத்து இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பணம் இப்படி திருட்டுத்தனமாக கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு வரி விலக்கு அதையும் வந்து கொடுக்கறது. ஸோ இப்படி பல்வேறு திருத்தங்களை செய்து யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு தர்றாங்க அப்படின்றத வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டது இவங்க தான். இன்னைக்கு மோடி வந்து வக்கனையா ஏற்கனவே தந்தி டிவி அசோக வர்ஷனையும் ஹரிஹரனும் பல்லுப்படாமல் எடுத்தாங்க அவங்களும் பேட்டி. அந்த பேட்டியிலையும் மோடி வந்து இதானே சொன்னார், நான் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தினால தான் இன்னைக்கு மக்களுக்கு எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்தெந்த கம்பெனிகள் கார்பரேட்டுகள் பணம் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொன்னார். அதையே தான் நேற்று ஸ்மிதா பிரகாஷ், அந்த மாதிரி ஒரு மோசடியான பொம்பளை யாருமே பார்க்க முடியாது. ஏஎன்ஐயில் முழுக்க 24 மணி நேரமும் பாஜக பிரச்சாரமும் திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்யறது அந்த அம்மாவோட வேலை. இப்படி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. கோர்ட்டில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, சந்திரசூட் முன்னாடி இந்த கேஸ் வருது. ஹரிஷ் சால்வே வந்து எஸ்பிஐ சார்பாக ஆஜராகிறாரு, மூத்த வழக்கறிஞர். ஒன்றிய அரசு தரப்புல இருந்து துஷார் மேத்தா ஆஜராகிறாங்க. இவங்க 2 பேரும் ஆஜராகி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவலை நாட்டு மக்களுக்கு, அதாவது தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக எந்தெந்த கார்பரேட்டுகள் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தான் அப்படின்ற தகவலை வெளியில் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டு மக்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதங்களை வைத்தது இதே ஒன்றிய அரசும். இந்த ஒன்றிய அரசு, அதாவது நிதியமைச்சகத்தின் கீழ் இருக்கின்ற எஸ்பிஐனுடைய வழக்கறிஞராக ஆஜரான ஹரிஷ் சால்வே, இவங்க 2 பேரும் தான் அங்கே ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சதோட மட்டும் இல்லாமல் இன்னும் சில அடிப்படைகள்லாம் கிளப்பி விட்டு ஆதேஷ் அகர்வால், டெல்லி சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட தலைவர், இது நம்பிக்கை துரோகம், கார்பரேட்டுகளுக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகம், அவங்க எப்படி இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இனி நம்ம நாட்டுக்கு முதலீடுகளே வராது, இப்படிலாம் செய்யலாமா யுவர் ஆனர் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதியான சந்திரசூட்டையே மிரட்டுகின்ற வேலையில் தான் ஈடுபட்டாங்க. இப்போ பிரதமர் மோடி சொல்வது ஒரு பச்சை பொய். பிரதமர் மோடி கொண்டு வந்த சட்டம் எந்த கட்சிக்கு எந்த கார்பரேட் எவ்வளோ பணம் கொடுத்தான் அப்படின்ற தகவல் வெளியே தெரிய தேவையில்லை, மக்களுக்கு அதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு மக்களாட்சிக்கு விரோதமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அது அன்கான்ஸ்டியூஷனல். மக்களுக்கு இதை தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. ஒரு தேர்தல் அப்படின்றது ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொன்னார். ஆனால் அப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கே இல்லை. பணமும் அவங்க மொத்தமாக வாங்கி முடிச்சுட்டாங்க, 8000 கோடி. இன்னும் பிளாக்கில் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஊழல். அதனால தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறாரு, இது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மாபெரும் ஊழல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, மோடி வந்து கருப்பு பணம் பற்றி இதை பற்றிலாம் இந்த பேட்டியில் உள்ள வக்கனையாக ஊழல் பற்றிலாம் பேசுகிறாருல்ல. இப்போ நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கிறோம், 2Gயில் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல், காத்தையே வந்து காசாக்கிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் கூட தேனியில் இந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆடு அண்ணாமலை அவரும் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஊழலே அல்ல, அது வெறும் யூகம்தான் அப்படின்னு நீதிமன்றத்தில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஓபி சைனி அவரே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. எந்த ஆதாரமும் இல்லை, ஆராசா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆராசாவுக்கு 2Gயில் 1,76,000 கோடி மாபெரும் ஊழல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடி வாய்கிலேயே இதை பேசினாரு, சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த மோடி என்ன பண்ணுறாரு, 2023 குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப 143 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? எல்லாரும் ஜனநாயக விரோத நடவடிக்கைன்னு எல்லாரும் பேசணும். அந்த ஜனநாயக விரோதத்திற்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, கார்பரேட்டுகளினுடைய நலன் இருக்குது. குறிப்பாக பார்த்தி ஏர்டெல் கம்பெனியினுடைய சுனில் மிட்டலினுடைய நலன் அங்கே இருக்குது. அதாவது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு, அலைக்கற்றையை ஏல முறையில் தான் நீங்கள் விடணும். 2G வழக்குக்கு பிறகு 2G வழக்குக்கு பிறகு ஏல முறையில் தான் விடணும். இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற கொள்கை முடிவை அமல்படுத்தக்கூடாது. அது கொள்கை முடிவாக இருக்குது,
அதை அமல்படுத்தினதுனால தான் 1,76,000 கோடி ஊழல்னாங்க. ஸோ அந்த கொள்கை முடிவுப்படி செய்யாதீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஏலம் விடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. ஆனால் பிரதமர் மோடி 2023 அந்த நவம்பர் டிசம்பரில் 143 எம்பிகளை நீக்கிவிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமாக நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு நிர்வாக உத்தரவின் மூலமாக இந்த 5G அலைக்கற்றையை ஏர்டெல் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ 12 ஆண்டுக்கு முன்னாடியே 1,76,000 கோடி ஊழல்னா இப்போ இது எத்தனை லட்சம் கோடி? 10 லட்சம் கோடி ஊழலா இல்லை 15 லட்சம் கோடி ஊழலா? இதை பற்றி பேசணும்ல. அப்போ ஊழலை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மிக கேவலமான ஒரு கேடுகட்ட பேச்சு. இவங்க சங் பரிவார் இல்லை, இவங்க ஒரு ஊழல் பரிவார். ஊழலை சட்டப்பூர்வமாக செய்வது எப்படி? இப்போ கார்பரேட்டுகள் இருக்கிறான், அவனுக்கு டாக்ஸை வந்து குறைச்சிடுறது, சட்டப்பூர்வமாகவே அவனுக்கு வந்து எக்ஸப்ஷனல் கொடுக்கறது. நீ நல்லா கொள்ளையடிச்சுக்க, நீ நல்லா எங்கள் வளங்களை வந்து சுரண்டிக்க, அந்த பணத்தை அந்த டாக்ஸை வச்சு அதை வந்து ஒரு பொது நிதிக்காக செலவிடணும் அப்படின்றது தான் சட்டம். இப்போ அதில் வந்து இவங்க பர்சன்டேஜை குறைக்கிறது. 2019 கொரோனா காலகட்டத்தில் பணக்காரர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு டாக்ஸ் போடலாம், அதன் மூலமாக வர்ற வருமானத்தை வச்சு மக்களுக்கு நாம் நல்லது செய்யலாம். சிலிண்டர் பிரச்சனை இருக்குது, மக்கள் அடிப்படை வசதிகள் நிறைய பிரச்சனை இருக்குது, கொரோனாவால் பெரிய துயரங்களை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பரிந்துரை செய்த ஒரு 3 அதிகாரிகள், நிதித்துறை அதிகாரிகள் மீது நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இது யாருக்கான கவர்மெண்ட்டு? இப்போ இந்த பேட்டியிலேயே ஏஎன்ஐ பேட்டியில் இவர் சொல்கிறாரு, தங்களால் நன்கொடை அளிக்க முடியாது. எப்படி? செக் மூலமாக 20,000 ரூபாய்க்கு மேலேன்னா செக் மூலன்றது பழைய மெத்தடு. தங்களால் இந்த செக் மூலமாக தங்களால் நன்கொடை அளிக்க முடியாது என்று வணிக பெருமக்கள் தெரிவித்தனர். அதுக்காக தான் நாங்கள் இந்த சட்டம் கொண்டு வந்தோம். கார்ப்பரேட்டு வந்து இவங்கள்ட்ட சொல்லி சட்டம் போட்டார் மோடி அப்படின்றத அவங்க வாயாலேயே ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது, இதே விஷயத்தில் பல நிறுவனங்கள், மெகா இன்ஜினியரிங் போன்ற நிறுவனங்கள் 14,400 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறான். அந்த டெண்டருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 584 கோடி ரூபாய் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடையாக கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? வெறும் 584 கோடியாக இருக்குமா? 14,400 கோடி ப்ராஜெக்ட்டு, வெறும் 500 கோடியோட அந்த லஞ்ச பேரன்றது நின்றுருக்குமா? எப்படியும் பாதிக்கு பாதியாவது இந்த மோடி வாங்கியிருப்பார். இல்லை, இந்தியா முழுக்க இந்த பணத்தை வச்சு தானங்க எம்பி எம்எல்ஏக்களை, அவங்களுக்கு என்ன துணிச்சல்? இவிஎம்ல மோசடி பண்ணுறாங்க, இவிஎம் மோசடியோடு நிற்கிறாங்களா? மக்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் கூட 1 சீட்டு 2 சீட்டு ஒரு சில மாநிலங்களில் ஜெயிச்சிருந்தா கூட அதை பற்றி கவலைப்படாமல் எதிர்கட்சியிலிருந்து மொத்த எம்எல்ஏ எம்பிக்களை வந்து விலைக்கு வாங்குறது. இப்படி தானே கர்நாடகாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்துனாங்க. இந்தியா முழுக்க ஆட்சி கவிழ்ப்பு நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுற பணம் எங்கேருந்து வருது? லீகலாக 8,250 கோடி, இல்லீகலாக எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி அப்படின்றது யாருக்குமே தெரியாத அது ஒரு மிகப்பெரிய ஊழல். ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து இந்த அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டால் பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன் இவர்கள் எல்லாரும் வந்து ஒரு விசாரணை அமைப்பின் கீழ் விசாரிக்கப்பட்டால் ஒழிய இதனுடைய முழு பரிமாணத்தையும், இந்த ஊழலினுடைய முழு அம்சத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது எத்தனை லட்சம் கோடின்றத. ஆனால் பாஜகவினர் தொடர்ந்து 2014 காலம் தொட்டு இப்போ வரைக்குமே அவங்க மோடியை முன்னிறுத்துறப்ப அவர்கள் சொல்கிற பிரச்சாரமோ இல்லை கருத்தோ என்னவா இருக்குது அப்படின்னா, மோடி அவர்களுக்கு சொத்து பெரிதாக கிடையாது, அவருக்கு வந்து தனிநபராக அவர் மீது எந்த வித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இல்லை, மோடிக்கு சொத்து இல்லை அப்படின்றதுக்கான விடையை இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லிருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார்? மோடி வேற அதானி வேறன்னு நினைக்காதீங்க, மோடியோட பினாமி தான் அதானி, அவரோட பினாமி தான் அவர். இப்போ அதானிக்கு எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் நம்ம வந்து மோடியோட சொத்துன்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி தீக்கதிரில் வந்திருக்குது. மோடி 2014 ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் 14 to 15 அதானியினுடைய சொத்து மதிப்பு 54,780 கோடி. அடுத்த 7 ஆண்டில் அதானியோட சொத்து மதிப்பு 54,780 கோடியிலிருந்து 7,47,000 கோடியாக உயர்ந்திருக்குது. இது எத்தனை மடங்கு? 54,000 கோடி எங்கே இருக்குது, 7 லட்சம் கோடி வந்து எங்கே இருக்குது? அப்போ இவ்வளவு பெரிய இந்திய அளவில் தான் பணக்காரராக இருக்கிறாரு. அவர் உலக அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் முதல் 10 இடத்துக்குள்ளே நுழையிறாரு. 54,000 கோடி எங்கே இருக்குது, 7 லட்சம் கோடி எங்கே இருக்குது? அதற்கு பிறகு ஹிண்டன்பர்க் அறிக்கை வருது. கார்ப்பரேட் துறையிலேயே மிகப்பெரிய ஊழல், இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வரலாற்றிலேயே 18 லட்சம் கோடி மெகா ஊழல் அப்படின்றத அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் அதானி திருட்டுத்தனம் பண்ணி இந்திய அரசு எப்படி அவங்களுக்கு வந்து
குறிப்பாக எல்ஐசி, ஸ்டேட் பேங்கு இதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து எப்படியெல்லாம் அதானி வந்து கொளுத்திருக்கிறார் அப்படின்றத ஹிண்டன்பர்க் அறிக்கை ரொம்ப தெளிவாக சொன்னுச்சு. ஆனால் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கல அந்த வழக்கில். அப்புறம் செபியை இதை விசாரணைக்கு சொன்னாங்க. செபியிலையும் உட்காந்துருக்கிறது அதானியோட சம்பந்தி. அவர் எப்படி இதை நடவடிக்கை எடுக்கப்பார், அதுலேயும் நடவடிக்கை எடுக்கல. அப்போ உலக பணம் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தப்போ உலக பணக்காரர் இடத்தில் 3வது இடத்தில் இருந்தார். இந்திய பணக்காரர் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தார் அதானி. அவர் 600வது இடத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு இடையில இந்த கேஸு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பிறகு இப்போ வந்து அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அதில் எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் மேலே. சொத்து மதிப்பு மீண்டும் 6,97,000 கோடியாக மீண்டும் பழைய நிலையை வந்து அதானி தொட்டிருக்கிறாரு. எப்படி இவ்வளவு சொத்தை வந்து அதானி சேர்த்தாரு? 54,000 கோடியிலிருந்து 7 லட்சம் கோடியாக எப்படி உயர்ந்துச்சு? எதன் மூலம் உயர்ந்துச்சு? அதானி போர்ட்டு, அதானி சீ போர்ட்டு, முந்த்ரா ஏர்போர்ட்டு, அதில் தான் அதிக அளவு போதைப் பொருளை இந்தியாவுக்குள்ளே வருது. போதைப் பொருள் கடத்துகிற வேலையும் அதானி செய்கிறாரு. மோடியினுடைய பினாமி தான் அதானி அப்படின்னா ஒரு வகையில் போதைப் பொருள் பற்றி வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பேசுகின்ற பிரதமர் மோடி அவரும் அவருடைய கூட்டாளியும் போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க ஒரு ஆதிஷ் அகர்வாலா, அவர் முதல்ல வந்து சிஜிஐக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அதை தொடர்ந்து 600 வக்கீல்கள் எழுதுறாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ நேற்றைக்கு வந்து 21 ரிட்டையர்டு ஜட்ஜிகள், 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் ரிட்டையர்ட் ஜட்ஜ் உட்பட 17 ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜிகள் வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பை வந்து முன்னிறுத்தி திட்டமிடப்பட்ட அழுத்தங்கள், அரசியல் லாபம், சுயநலம் சார்ந்து நீதித்துறையை வந்து நசுக்க பார்க்கிறார்கள். ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமையிலான நீதித்துறை இதை வந்து மீட்டெடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தை சிஜே சந்திரசூட் அவர்களுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசுகிற அந்த கேள்வியோட தொடர்புடைய விஷயம். அதாவது சந்திரசூட் சொன்ன மற்ற தீர்ப்புகள், பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு உட்பட பல தீர்ப்புகளில் நமக்கு மாற்று கருத்துகளும் விமர்சனமும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தேர்தல் நிதிப்பத்திர ஊழல் முறைகேடுகள் வெளிவருவதற்கு மிக முக்கியமான காரணம் சந்திரசூட் தான். மோடின்ற இந்த மிகப்பெரிய பலூனின் மீது ஒரு நீதித்துறையிலிருந்து முதல் முறையாக ஒரு குண்டூசியை குத்துனாங்க அப்படின்றத அவர் கொடுத்த அந்த சந்திரசூட் கொடுத்த அவர் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஊழலை ஒழிக்கப் போகிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறேன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு திருட்டு கும்பல் டெல்லியில் குஜராத்திலிருந்து படையெடுத்து, அதாவது டெல்லியை பலர் வெளியிலிருந்து வந்து படையெடுத்து முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றில் மிக மோசமான ஒரு படையெடுப்பு, ஒரு முற்றுகை அப்படின்னா இந்த குஜராத்தில் இருந்து போன இந்த திருடர்களுடைய படையெடுப்பு தான். இந்த குஜராத் பனியா பார்ப்பன கும்பலினுடைய படையெடுப்பு தான் இந்திய வரலாற்றில் மிக மிக மோசமான ஒரு படையெடுப்பு. அதுதான் 100 ஆண்டுகளுக்கு மேலே 1000 ஆண்டுகள் நம்ம பின்னாடி தள்ளிட்டு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த திருட்டு கும்பலினுடைய ஊழலை இந்த ஊதி பெருக்கப்பட்ட உத்தமர் மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தில் நீதித்துறையிலிருந்து, அதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்புலையும் இவங்களோட யோக்கியதை என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீதித்துறையிலிருந்து அந்த பலூனில் ஒரு ஊசியை குத்தினவர் தான் சந்திரசூட். அதை அவங்களால தாங்க முடிஞ்சுதா? தாங்க முடியல. அவர் என்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி சொல்றாரு, இது அன்கான்ஸ்டியூஷனல், இது சட்டவிரோதம், மக்களுக்கு தெரியக்கூடாது, தேர்தல் நிதிப்பத்திரங்கள் மூலமா எவ்வளவு பணம் எந்தெந்த அரசியல் கட்சிக்கு வழங்கப்பட்டதுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இல்லை, நீங்க இந்த சட்ட திருத்தமே சட்ட விரோதமானது அப்படின்றாரு. இனி தேர்தல் பத்திரம் அப்படின்ற இந்த நடைமுறைக்கு ஒரு தடை விதிச்சிடுறாரு. அவர் மட்டுமா சொன்னாரு? இந்த தேர்தல் நிதிப்பத்திர விவகாரம் வந்த பொழுது ஆர்பிஐ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏங்க, ஆர்பிஐ நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்னங்க ஸ்டேட் பேங்கை வச்சு அந்த திருத்தத்தையும் கொண்டு வராங்க, எந்த பேங்க்கை வேணாலும் நாங்கள் சூஸ் பண்ணி அது மூலமாக நாங்கள் எலக்ட்ரோல் பாண்டு கொடுப்போம் அப்படின்னு. ஆர்பிஐ இருக்கிறப்ப அது பாண்டை ஹேண்டில் பண்ணுமா இல்லை எஸ்பிஐ ஹேண்டில் பண்ணுமா? இது மட்டும் இல்லை, இசிஐயும் அன்னைக்கு எதிர்த்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் இந்த மெத்தட் வந்து கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்துச்சு. இப்போ இந்த எதிர்ப்புகளை மீறி இவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கிய பிறகு சந்திரசூட் இப்படி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை தேர்தல் தேதி அறிவிக்க போற சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. இது மோடிக்கு டோட்டல் டேமேஜ். மோடின்ற இந்த பிம்பம் வடநாட்டிலேயே சுக்கு நூறாக
உடைந்து நொறுங்குவதற்கு இந்த தீர்ப்பு அப்படின்றது மிக முக்கியமான காரணம். இந்த 15ஆம் தேதி இந்த தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவர் ஆதேஷ் அகர்வாலா என்ன பண்ணான், திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதலாம், இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைங்க, மறுபரிசீலனை செய்யணும், நீங்கள் சந்திரசூட்டை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். அது புஸ்வானம் ஆயிருச்சு. அடுத்து நீதிமன்றத்திற்கே, அதாவது சந்திரசூட்டுக்கே ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதுனது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஆர்குமெண்ட் விவாதம் நடந்துட்டு இருக்கிறப்ப மைலாட் அப்படின்னு தலையை உள்ள நீட்டினாரு. நீ ஒரு சீனியர் கவுன்சில், ஒரு சீனியர் வக்கீல், நீ இந்த நீதிமன்றத்தோட நடைமுறை தெரியாமல் நீங்கள் வந்து தலையிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சந்திரசூட் அப்பயே இந்த ஆளை மூக்கறுத்து விட்டாரு. இது 2 முயற்சிகள். அதுக்கு பிறகுதான் 3வது முயற்சி தான் நம்ம ஹரிஷ் சால்வே உள்ளிட்ட, ஹரிஷ் சால்வே அவன் தான் எஸ்பிஐக்கு வழக்கறிஞர், அந்த அயோக்கியன் உள்ளிட்ட 600 வக்கீல்கள், பாஜகவில் முக்கிய வக்கீல்கள் 600 பேர் யார் அப்படின்னா அவங்கள தெரிஞ்சுக்கலாம். அவங்களாம் நடுநிலையாளர்கள், யோக்கியர்கள், ஊழலுக்கு எதிராக போராடுறவங்க. இந்த 600 பேர் கடிதம் எழுதுகிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நீதிபதிகள் அணி பாஜகவில் இருக்குது, நீதிபதிகள் அணி பாஜகவில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பொது மேடைகளில். ஆனால் உண்மையில் யார் அந்த நீதிபதிகள், அந்த அணி எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த உச்சநீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட 21 பேர் வெளிப்படையாக சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏற்கனவே தனியாக ஆதேஷ் அகர்வாலை வச்சு மிரட்டணும்னு நினச்சாங்க, அது நடக்கலை. அதற்கு பிறகு 600 வழக்கறிஞர்களை வைத்து சந்திரசூட்டை மிரட்டணும்னு நினைச்சாங்க, அதுவும் நடக்கல. இப்ப 3வதா எழுதின லெட்டருக்கு அந்த பார் அசோசியேஷன்லயே எதிர்ப்பு வந்துச்சு. இப்ப 3வது முறையாக நீதிபதிகளை வைத்து, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து தலைமை நீதிபதி சந்திரசூட்டை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு அப்பட்டமான மிரட்டும் நடவடிக்கை. என்ன நீதித்துறையினுடைய மாண்பு சிதைக்கப்பட்டிருக்குது. உண்மையில் நீதித்துறையினுடைய மாண்பு எதனால சிதைந்து போனுச்சு, ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே பாஜக அவருக்கு எம்பி பதவி தர்றோம். எதுக்கு தர்றோம்? அப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக நடந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பதவி தர்றோம். அமித்ஷா கேஸை வந்து ஹேண்டில் பண்ண சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி, அவருக்கு என்ன கொடுத்தான், கேரளா ஆளுநர் பொறுப்பு கொடுத்தான். எதற்காக வந்து கொடுத்தாங்க, பாஜகவுக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டாங்கன்றதான கொடுத்தாங்க. ஞானவாபி மசூதி, அதுக்கு கீழே வந்து இந்து கோயில் இருந்துச்சு, அதனால அங்க வழிபாடு நடத்தலாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பாபர் மசூதி பிரச்சனையா கிளம்ப இருக்குது உத்தரப்பிரதேசத்துல. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி, அவருக்கு மாநில உத்தரப்பிரதேச அரசு பதவியை வழங்கி இருக்குது. அவர் ஓய்வு பெற்ற கடைசி நாளில் தான் அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. தீர்ப்பை கொடுத்துட்டு அவருக்கு வந்து லோக்பால் தலைவர் பதவியா ஏதோ அரசு பதவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல அபிஜித் கங்கோபாத்யாயா அந்த ஆளு நீதிபதியா இருக்கிறாப்புல, மறுநாளே போய் பாஜகவில் சேர்றாப்புல. ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்குறாங்க, காந்தியா கோட்சேவா உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, நான் இந்த கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோட்சேன்னு வெளிப்படையாக சொன்னால் இவெல்லாம் எப்படா நீதிபதியாக இருந்தான் அப்படின்னு எல்லாரும் காரி துப்புவாங்கன்றதுனால இதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ இப்படி அப்பட்டமாக 21 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்தல் நிதிப்பத்திரங்கள் மூலமாக கொடுத்த ஒரு தீர்ப்புக்காக நீங்கள் நீதிமன்றத்தினுடைய மாண்பை சிதைக்கின்ற முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீதியை வளைக்கின்ற முயற்சி நடக்குது. அது அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ண உடனே கோர்ட்டு அதை விசாரணைக்கு எடுக்குது அந்த வழக்கை. உடனே அப்ப சொன்னாங்க, நீதிமன்றத்தை இரவு நேரத்துல எல்லாம் போய் தட்டுறாங்க கதவை. சம் வெஸ்டட் குரூப்ஸ் அப்படின்னு யாருமே மென்ஷன் பண்ணாம ஒரு லெட்டர். வேற யாரு, எதிர்கட்சிகள் தான். காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கின அப்பையும் போய் எதிர்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் நின்று ஒரு ரிலீஃப் வாங்கினாங்க. அதுக்காக இதெல்லாம் சொல்றதுனால உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்புகளுமே நீதியின் பார்ப்பட்டது அப்படின்னு இல்லை, அது விமர்சனத்துக்கு உரியது தான். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிதிப்பத்திரம்ன்றது ரொம்ப பர்சனலாக அஃபண்ட் ஆயிருச்சு. இந்த மிரட்டல் வெறும் கடிதத்தோட நிற்க போறதில்லை. கடந்த காலத்தில் ஜஸ்டிஸ் லோயா, நீதிபதி லோயாவுக்கு என்ன நடந்தது, அமித்ஷாவினுடைய சொராபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கு, அந்த வழக்கை கையாண்டு கொண்டு இருந்த நீதிபதி மர்மமான முறையில் உயிரிழக்கின்றார். அந்த நீதிபதியினுடைய குடும்பத்தார், இதுக்கு பாஜக காரங்க தான் எங்கள் அப்பாவை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நாளை சந்திரசூட்டுக்கும் நடைபெறலாம் அப்படின்றதான் இப்போ கடிதங்கள் மூலமாக மிரட்டல் விடுத்து பார்க்குறாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. இப்போ இந்த தேர்தல் நிதிப்பத்திரம் இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னாலே அக்டோபர் 2023 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன்
வினோத்குமார் கேராவோட பதவி காலம் முடிவடையுது. அந்த ஆளை பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்க. எப்படி இடியில் சஞ்சய்குமார் மிஸ்ராவுக்கு தொடர்ந்து பதவி நீட்டிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றமே உங்களுக்கு வேற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பிறகுதான் அந்த ஆளை வந்து நிறுத்தினாங்க. இனிமேட்டும் அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் தங்களுக்கான அடியாட்களை போல அங்கே ஹரிஷ் சால்வே இருப்பார், நீதிமன்றத்துக்குள்ள துஷார் மேத்தா இருப்பார், இவங்கெல்லாம் வக்கீல்ன்ற போர்வையில் நீதிமன்றத்தை மிரட்டுறது. அதுக்கப்புறம் எஸ்பிஐயில் ஒரு தினேஷ்குமார் காரா இருப்பார், அவரு மிரட்டுவார். இடியில் ஒரு சஞ்சய்குமார் மிஸ்ரா இருப்பார், அவரு மிரட்டுவார். அப்படி எல்லா அரசினுடைய உறுப்புகளிலும் அடியாட்களை போட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்கல்ல. இப்போ அதனுடைய ஒரு உச்சபட்ச நடவடிக்கையாக தான் இன்னைக்கு நீதித்துறையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே வந்து மீண்டும் மீண்டும் மிரட்டல் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மிரட்டலோட இன்னொரு அம்சத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மே 25 டெல்லியில் தேர்தல் நடக்க போகுது. அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. கெஜ்ரிவால் இன்னமும் ஜெயிலில் இருக்கிறாரு. சஞ்சய் சிங் வெளியே வந்தார். ஆனால் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, இவங்க கவிதா, சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா, இவங்க எல்லாருமே ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏப்ரல் 29க்கு அவருடைய வழக்கை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அவருடைய கைதுக்கு எதிராக அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் 29ஆம் தேதி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 29லேருந்து மே 15க்கு எத்தனை நாள் இருக்குது? எப்படியும் 2 நாளைக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரங்களை நிறுத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடும். அவர் எத்தனை நாள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும்? இப்போ அப்பட்டமாக அவரை சிறைக்குள்ளேயே முடக்கி வைக்கணும் அப்படின்றதான் பாஜகவினுடைய திட்டம். அதனுடைய இன்னொரு அம்சமா நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக முதல்ல இருந்து ஜெர்மனி அரசாங்கம் பேசியது, அமெரிக்க அரசு பேசியது, ஐநா பேசினாங்க. நேர்மையான விசாரணை நடக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேராக இந்த எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உலக நாடுகளே காரி துப்புகிறது, ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக இவரை பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவெடுத்து விட கூடாது. அதுக்காக தான் இந்த தொடர் மிரட்டல். இந்த மிரட்டலோட இன்னொரு அம்சம் என்னன்னா, கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துடாதீங்க அப்படின்றது தான் இன்னொரு மிக முக்கியமான அம்சம். இந்த 1000 ரூபாய் 500 ரூபா ஒழிச்சதுல கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அல்ல. அதனால 1 ரூபா கூட கருப்பு பணம் ஒழியல அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் மட்டும் சொல்லலை, இல்லை ஒன்றிய அரசு மட்டும் வந்து சொல்லலை. உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய PV நாகரத்னா கழுவி ஊத்துனாங்க, காரி துப்புனாங்க. இப்போ இந்த நடவடிக்கை எதுக்காக நீ பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை நாராக கிழிச்சாங்க. ஏங்க, அந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் எத்தனை நாட்கள் வரிசையில் ஏடிஎம் வாசலில், பேங்க் வாசலில் எவ்வளவு பேர் நின்று கிட்டத்தட்ட 200-250 பேர் அரசினுடைய கணக்கெடுப்பின்படியே செத்து போனாங்க. இப்போ கணக்கில் வராமல் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு நோ டேட்டா கவர்மெண்ட் அப்படின்னு ப. சிதம்பரம் ஏற்கனவே சொல்லிருக்கிறாரு. எதுலேயுமே தரவுகள் இல்லாத ஒரு அரசாங்கம். கோவிட்ல எவ்வளோ பேர் செத்தாங்க, கொரோனில் பதஞ்சலியோட கொரோனில் சாப்பிட்டு எவ்வளோ பேர் செத்தாங்க, அப்புறம் இந்த ஏடிஎம் வாசல்களில், வங்கி வாசல்களில் காத்திருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாங்க அப்படின்றது தெரியாது. இவ்வளவு குற்றத்தையும் இழைத்து விட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மோடி, நான் எனக்கு 3வது முறையாக வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன், குடும்ப ஆட்சியை ஒழிக்க போகிறேன். தமிழ்நாட்டில் பாருங்களேன், இந்த கூட்டணி குடும்ப ஆட்சின்னு பேசுறதுக்கு, ஏதாவது வந்து குடும்ப அரசியல் பேசுறதுக்கு ஏதாவது யோகிய அன்புமணி யாரு, சௌமியா யாரு, வாசன் யாரு, ஓபிஎஸ் பையன் யாரு, டிடிவி தினகரன் யாரு, இவங்க தான் வந்து சரத்குமார் அவர் ஒய்ஃப் நிக்க வச்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து குடும்ப அரசியல்ல வராதா? இப்படி அதான் இவங்க முழுக்கவே நாடகம். அந்த நாடகத்தினுடைய உச்சபட்சமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியவே டார்ச்சர் பண்றாங்க, மிரட்டல் விடுக்கிறாங்க. இப்போ மக்கள் இன்னொரு முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கவலைக்குரிய கேள்வி. இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மோடியோ, அமித்ஷாவோ, நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமனோ, இப்படி பல பேரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால் இவர்களை தண்டிப்பதற்காக மக்கள் குரல் எழுப்பி போராடணும். அதுதான் இந்த மாதிரியான ஊழல்கள் நமக்கு சொல்ற ஒரு செய்தியா இருக்குது. ஏன்னா ஊழலை சட்டப்பூர்வமாக மாற்றிருக்கிறார் மோடி. ஓகே, இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸின் வாக்குறுதிகள்லையும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. எலக்ட்ரல் பாண்ட் போன்ற ஊழல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம், ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து இந்த மாதிரியான விசாரணைகளுக்கு உட்பட்டு என்ன மாதிரியான தீர்வுகளை நோக்கி போக இருக்கிறோம் என்று. இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக பல்வேறு தரவுகளுடன் தகவல்களை பயந்ததுக்கு நன்றி பாட்டார்.